ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் ஆடி திருநாள் வாழ்த்துக்கள். ஆடிப்பெருக்கு, ஆடி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே நிறைய வரிசையா பண்டிகைகள் வரும். அதற்கு மொத பண்டிகையாக வந்து இந்த அஹ், ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வந்திருக்கு. ஆடிப்பால் காய்ச்சறத பார்ப்போம் நம்ம. ஆடி ஆடிப்பாலில் வந்து தேங்காய் பால் பாயசமாக பண்ணியிருக்கேன் நான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வடை எப்பயும் போல தான் முப்பருப்பு வடை செய்வாங்க. பட்டு வந்து வயசானவங்களுக்கு கடிக்க முடியாதுன்றதுனால நான் உளுத்தம்பருப்பு நிறைய போட்டு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ வடை பண்ணியாச்சு. பாயசம் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு அரை டம்ளர் அரிசியை ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஒரு முழு தேங்காயில் முக்கால்வாசி வந்து அரைச்சி 2 முறை பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால்னு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பாக்கி இருக்கு இல்லையா, அந்த தேங்காவும் இந்த ஊற வச்ச அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ நம்ம இப்போ வந்து அரிசியும் தேங்காயும் அரைச்ச விழுது, ஃபஸ்ட்டு தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால், இதெல்லாம் வரிசையாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் நிறையா குவான்டிட்டின்றதுனால வந்து குக்கர் வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இந்த அரைச்ச விழுதை விடலாம். அரைச்ச விழுது வந்து நைஸாக அரைச்சிக்கணும். எவ்வளோ விழுது இருக்கோ அதோட ஒரு 3 பங்கு 4 பங்கு தண்ணி விட்டுக்கலாம். விட்டு கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் கெட்டி ஆகிடும், கட்டி தட்டி நல்லா இருக்காது பாயசம். ஸோ அந்த மாதிரி கிளறிட்டே இருந்து நல்லா அந்த விழுது வந்து வேக ஆரம்பித்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இரண்டாவதாக எடுத்த பாலை வந்து அதில் விட்டுறலாம். ஸோ ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பாலை விட்டு அதுவும் ஒரு கொதி வந்த பின்னாடி வெல்லத்தை சேர்க்கலாம். வெல்லத்தில் ஏதாவது தூசி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால் தனியாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு வடிகட்டி இதில் விட்டுருங்க. ஸோ வெல்லத்தோடு சேர்ந்து இந்த தேங்காய் பாலோட அது நல்லா அந்த பாயசம் நல்லா கொதித்து வரும். கொதித்து வரும்போது ஏலக்காய் போட்டுருங்க. அதோட கூட ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை விட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. லேசாக பொங்கி வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதில்லைன்னா செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் பாயசம் மிக அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட நேரம் ஆக ஆக நல்லா திக்காயிடும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நம்ம ஆர்டினரி பால் இருக்கு இல்லையா, காய்ச்சி ஆற வச்ச பாலை கூட நீங்கள் 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஒரு முழு தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு ஒரு 2லேருந்து 2.5 பங்கு வெல்லம் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இதோட அளவு. இது போல் செஞ்சு பாருங்கள். அருமையான தேங்காய் பால் பாயசம். ஆடி மாதத்துக்கு ஆடி 1ஆம் தேதி செய்யக்கூடிய அரிசி தேங்காய் யூஸ் பண்ணி ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அதோட வடையும் பாயசம் தான் இன்றைக்கி ஆடி பண்டிகைக்கு சிறப்பு. தேங்க்யூ.